உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 84:10 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். Psalms 84:10 For a day in your courts is better than 1,000. I would rather be a doorkeeper in the house of my God than dwell in the tents of wickedness. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் செல்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் எந்த நோக்கத்தோடு செல்கிறது என்பது மிகவும் முக்கியம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய வேண்டுதல்களுக்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் செல்கின்றோமா? நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, நமக்காக தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் சிந்திருக்கிறாரே, நம்மை மீட்டு இருக்கிறாரே, நமக்காக அந்த உலகத்திற்கு வந்து நமக்காக அவர் மரித்தாரே, எல்லாவற்றையும் நாம் நினைத்து அவருக்கு நன்றியை ஏறெடுக்க செல்கின்றோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆம், ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் அவர் எல்லா விதத்திலும் நம்மை போஷித்து நம்மை பராமரித்து பாதுகாத்து வருவது அவருடைய கிருபை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்திற்கு ஓட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் விடுமுறையில் இருக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு செல்கிறதான வாய்ப்பு கிடைக்கின்றதோ, நீங்கள் நான் ஓடோடி சென்று அவருடைய சமூகத்தில் அன்னாலை போல தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட வேண்டும். மனிதர்களிடத்தில் நாம் சொல்கிற காரியங்களை விட தேவனுடைய சமூகத்திற்கு ஓடோடி சென்று அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்றிவிட வேண்டும். அவரை ஆராதித்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்தரிக்கின்ற போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்து உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயம் ஒன்றே போதும் என்று நாம் நம்முடைய இருதயத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்கிறார். எத்தனை பேருக்கு இந்த மகிழ்ச்சி இருக்கின்றது? தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்களா? நாம் ஒவ்வொரு நாளும் சமூகத்திற்கு வருவதற்கு முன்பதாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றோம் என்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய செய்கைகளை எப்பொழுதும் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய ஆலயத்திற்கு போவது மாத்திரமல்ல, அவருடைய ஆலயத்தில் தங்கியிருக்க நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று பக்தன் சொல்கிறான். இந்த வாஞ்சை நமக்கு இருக்கின்றதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆம், அநேக நேரங்களிலே நாம் சபைக்கு செல்வதை விட்டு விடுகின்றோம். நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமாய் நமக்கு விருப்பமுள்ள நாட்களிலே நம்மால் முடிந்த நாட்கள் மாத்திரமே நாம் சபைக்கு செல்ல நாம் நம்மை அர்ப்பணிக்கின்றோம். அப்படியல்ல எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜீவனை கொடுத்து சுவாசத்தை கொடுத்து எல்லா விதமான வசதிகளும் செய்து ஆபத்து நேரத்தில் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜீவனை கொடுத்தாரே, அதை நாம் நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் வாழ்வது அவருடைய சுத்த கிருபை. எனவே அவருடைய ஆலயத்திற்கு ஓடோடி வாருங்கள். வேதம் சொல்வது போல என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என்று தாவீது சொல்கிறார். நாளில் நம்மை அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் தங்கி இருக்க இந்த நாளிலே வருகிற ஒவ்வொருவரையும் கூட அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே பெரிய ஆசீர்வாதம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்துங்க, தேற்றுங்க, சுகத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.